அது பர்சனல் மேட்டர்ன்ற மாதிரி சொல்றாங்க மேடம். நீங்க அறிவு நோக்கிருக்கீங்க. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற பெண்களுக்கு தான் செய்றாங்க. ஆதரவு தெரிவிக்கிற பெண்கள் எப்படியா பண்ற பெண்கள் எனக்கு தெரியல. நம்ம கலாச்சார சீர்கேடா நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு விவாகரத்துங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்குங்க. விவாகரத்து பண்ணாத ஏதாவது ஒரு குடும்பத்துல விவாகரத்து நடக்காம இருக்கான்னா இன்னைக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு விவாகரத்துங்கிறது பெருகி இருக்கு. அது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு திருமண வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல அப்படின்னா விவாகரத்து செஞ்சுட்டு இன்னொரு மன வாழ்க்கைக்கு ரெடி ஆகுறதுங்கிறத யாருமே இன்னைக்கு தப்பா பாக்கல. எல்லாம் பழைய காலத்துல இல்ல. விவாகரத்தா ஐயோ தப்பான வார்த்தை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு யாரும் இல்ல. எல்லாரும் ஏத்துக்கிட்டோம். ஆமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ள மனக்கசப்பு அப்படின்னு சொன்னா விவாகரத்து பண்ணிக்கிறது நல்ல ஒரு முடிவா தான் எடுக்கிறோம். ஏன்னா அவங்கவுங்களுக்கும் சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும். அது பிடிச்சு ஒத்து வரல அப்படின்ற பட்சத்துல விவாகரத்து செஞ்சுக்கலாம். அண்ட் விவாகரத்து பண்ணதோட இல்லாம அவங்களுக்கு வேற ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு, நாம இன்னொரு தடவை திருமண வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நினைக்கிறோம்னாலும் அதுக்கு அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. அதையும் இன்னைக்கு நம்ம நாட்டுல யாரும் தப்பா பாக்குறது இல்ல. இரண்டாவது திருமணமா ஐயோ இதெல்லாம் தப்பு அப்படிலாம் யாரும் கேட்கறது கிடையாது. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே ரெண்டாவது திருமணம் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. நல்ல ஹாப்பி லைஃப் வாழ்றவங்க இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அவர் விவாகரத்து பண்ணாலும் அது தப்பு இல்ல. அவருக்கு அது டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணாலும் அதை யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. அவர் மனைவி விவாகரத்து வேணும்னு மட்டும் கேட்கல. அவர் வீட்டுல வாழ்றதுக்கு இடம் வேணும்னு கேக்குறாங்க. அந்த வீட்டுல வாழ்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா, எனக்கு வீடு இல்லாம தவிக்கிறேன்னு ஒரு பெண் அவரோட மனைவி சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்கு? அவரோட பிள்ளைகள் வெளியே ஹாஸ்டல்லையும் தனியா வீடு எடுத்தும் இருக்காங்க. இது சரியான ஒரு குடும்ப வாழ்க்கையான அமைப்பு இல்ல. இது போய் நம்ம எதுக்கு கமெண்ட் பண்ணிட்டு எல்லார் வீட்லயும் 1000 பிரச்சனை இருக்கும், இது எதுக்கு நம்ம கேட்டுட்டு? அப்படிதான் நானும் இருந்தேன். அப்படிதான் நானும் இருக்க விரும்புறேன். ஆனா இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு பொது வெளியில ஆஹ் த்ரிஷா அவர்களை கூட்டிட்டு வந்தது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா போன வாரம் வரைக்கும் த்ரிஷா அவர்களை பத்தி த்ரிஷா வீட்ல இருந்து விஜய் வெளியில வரட்டும் முதல்ல இருந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு நானே கண்டனம் தெரிவிச்சு பேசியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். எப்படி அப்படி பொது வெளியில ஒரு நடிகையோட பேரை குறிப்பிடுவீங்க? எப்படி ஒரு நடிகைனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு? ஆனா நானே கேட்டிருக்கேன். எல்லாரும் அப்படிதான் கேட்போம். அது எப்படி அவர் அப்படி சொல்லுவாரு? ஏன் விஜய் அவர்களை பத்தி இப்படி சொல்லணும்? அவதூறு. ஒரு நடிகையோட பேரை இப்படி சொல்லிடலாமா ஈஸியா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டதுதான். ஓகே, அவரே மன்னிப்பு கூட கேட்டுட்டாரு. அண்ட் அவங்க விஜய் அவர்களோட ஒய்ஃப் சங்கீதா கூட ஒரு நடிகையோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு, தேவைப்பட்டால் தான் அந்த நடிகையோட பேரை சொல்லுவேன்னு அவங்க ரொம்ப கண்ணியமா ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இவ்வளவு பேரும் இவ்வளவு கண்ணியமா நடந்துட்டு இருக்கும்போது மேடை ஏறி மகளிர் தினத்தன்னைக்கு இவ்வளவு பெண்ணியம் பேசி கண்ணியம் இல்லாம ஒரு 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 கல்யாணத்துக்கு த்ரிஷாவே கூட்டிட்டு வர்றாருன்னு சொன்னா நாளை இன்னைக்கு சமுதாயம் எப்படி பார்க்கும் இத? இது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான விஷயம் கிடையாது. அவர் ஒரு சின்ன பையன் 18 வயசு குமரன் ஒரு 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 நடிகை கூட்டிட்டு வர்றாரு, ட்வின்னிங் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா அது யாரும் சின்ன பசங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கப்பா அப்படின்ற அந்த ஒரு இதுல பாப்பாங்க. ஹி இஸ் கோயிங் டு பிகம் அ லீடர். நாளைக்கு ஒரு சிஎம் ஆகணும்ன்ற ஒரு கனவோட இருக்காரு. மக்கள் அவ்வளவு கனவோட இருக்காங்க அவரை சிஎம் ஆக்கணும்னு. அப்படி ஒரு எண்ணத்துல எல்லாரும் பார்த்து உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க அவ்வளவு பேரு. நீங்க உள்ள இருந்து பாக்குற உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் எவ்வளவு உழைப்பு போட்டுட்டு இருக்காங்கன்னு. ஒண்ணும் இல்ல, ஒரு நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு போறதுக்கே ஒரு பெண் நிர்வாகியா எனக்கே எவ்வளவு டைம் ஆகும். இங்க இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க இருந்து அங்க போய் பார்த்து ஒரு மீட்டிங் போகணும்னா கூட எங்களுக்கு அவ்வளவு டைம் ஆகும். கட்சியிலயோ எதுலயும் யாரும் எதுக்கும் பே பண்றது கிடையாது. உங்களுக்காக எங்க டைமை செலவு பண்ணி எங்க பணத்தை செலவு பண்ணி எல்லாரும் உங்களுக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவ்வளவு வேலை பாக்குறோம்னா அதை கொஞ்சமாவது மதிக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்களுக்கு நாங்க எல்லா பிரச்சனையிலயும் முட்டு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிரச்சனையிலயும் நிறைய தப்பு இருக்கு, எல்லா பிரச்சனையிலயும் முட்டு கொடுக்குறோம்ல. எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் உங்களுக்காக தூக்கி தூக்கி வச்சு பேசுறானுங்க. அந்த டிவிகே ஃபேன்ஸ், வாரியர்ஸ், வாட் எவர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கரூர் விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்துலயுமே எங்க அண்ணா பண்ணா சரியாதான் இருக்கும். இல்ல அண்ணா இப்படி அதனாலதான் இதாயிடுச்சு. இப்படி ஜனநாயகன் படம் ரிலீஸ், இந்த மாதிரி அலையன்ஸ் விஷயம் எதுவா இருந்தாலும் மக்கள் நாங்க நிக்கிறோம் உங்க கூட சப்போர்ட் பண்ணி நிக்கிறாங்க. அவ்வளவு இளைஞர்கள், பெண்கள், தலைவர் வரணும், எங்களுக்கு விஜய் வரணும், மாற்றம் வேணும்னு கேக்குறாங்க. அப்போ அந்த மாற்றம் கொடுக்கிற விஜய் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாருன்றது ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு.